ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் சீரீஸ் தான். நம்ம வந்து லெவலப்லாம் ஏற்ற போகிறதில்ல, நம்ம வந்து ஒரு சீக்ரெட் கொஸ்ட் முடிக்க போகிறோம். நம்ம ஷேபர் ஸ்வாட் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஜங்கிளில் வந்து ஒரு 5 பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டன் கச்சா கிட்டே இருக்கும். இந்த பட்டன் வந்து ரோல் பண்ணுற இடத்துக்கிட்ட நேராக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். அடுத்து இந்த இடம் எங்கே இருக்குன்னா, இதுவும் கொரில்லா கிங் பக்கத்துலேயே தான் இருக்குது. கொரில்லா கிங்ஸ் பண்ண ஒரு இடத்துல இருக்குது. இன்னொன்று எங்கே இருக்குன்னா, கச்சா ரோல்லேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கேன்னு பாருங்கள். அடுத்து இன்னொன்று எங்கே இருக்குன்னா, மிடில் டவுனில் நீங்கள் ஸ்பான் பண்ணுற இடத்துலேருந்து இல்லாட்டி செஸ்ட் இருக்குல்ல, இங்கே சில்வர் செஸ்ட் அங்கே நேராக இருக்கும். இந்த 5 பட்டனையும் நீங்கள் அழுத்தினோன்னே கொஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கொரில்லா கொஸ்ட்டு இதெல்லாம் எடுப்போம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் திறந்துருக்கும். அந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கும். அது எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஒரு டார்ச் இருக்கும். அந்த டார்ச் எடுத்து நம்ம எங்கே போகணுன்னா டெசர்ட்டுக்கு போகணும். இல்லைங்க, நாங்கள் டெசர்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. டெசர்ட்டில் எந்த வீடுனா இங்கே நான் காட்டுறேன். டேஷ் போட்டு போய்கிட்டே இருங்க. எனர்ஜி வேறு தீந்துருச்சு இப்போன்னு பார்த்து. இல்லைங்க, இந்த வீடு தான். இல்லைங்க, நான் ஒரு செஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். காசு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இன்ஸ்டன்ட் வாங்கணும்ல, அது காசு வேணும். இந்த வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே உள்ளே இறங்குனீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். அதை வந்து கொளுத்தி விடணும். நம்ம அதை கொளுத்தி விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் எரிஞ்சு முடித்தோடனே நம்மளுக்கு உள்ளே ஒரு பாதை உருவாகும். இங்கே இந்த பாதை உருவாகட்டும். இது வந்து போம். இந்த போம் வந்து நம்மளுக்கு ஒரு க்ளூ தரும். நம்ம இந்த கப்பை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல தண்ணி பிடிக்கணும். அதான் அந்த லீக்குன்னு போட்டிருக்கு. சரி வாங்க, இந்த கப்பை எடுத்துக்கலாம். கப்பை எடுத்துகிட்டு வாங்க, மேலே போவோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகணுன்னா, ஃப்ரோசன் வில்லேஜில் நம்ம எபிலிட்டிலாம் வாங்குவோம்ல, அங்கே தான் இப்போ போகிறோம். ஃப்ரோசன் வில்லேஜ் வந்தோடனே நம்ம வந்து இங்கே தான் அந்த தண்ணி பிடிக்க போகிறோம். இந்த இடத்துல சொட்டுதில்ல, இந்த கப்பை கரெக்டாக இதில் வச்சு பிடிக்கணும். இது பிடிச்சோன்னே சொல்கிறீங்க, பிடிச்சிக்கணும். இது வேறு ஒழுங்காக விழுவ மாட்டேங்குது கைஸ். ஓகே, இது பிடிச்சோன்னே நம்ம வந்து மேலே போயிட்டு இங்கே ஒருத்தன் சிக்மேனுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தண்ணி தாகம் எடுக்குதும்பான். அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் பையனை பார்க்க சொல்லுவான். இல்லைங்க, இது கரெக்டாக ஸ்வாட் டீலர் இருக்கான்னு அந்த வீட்டில் இருப்பான். இங்கே பாருங்கள், இவன்கிட்ட ஹெல்ப்புன்னு கொடுத்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். அவன் வந்து நம்மளுக்கு ரிவார்டு தருவானா. வாங்க, அது என்ன ரிவார்டுன்னு பார்ப்போம். அவன் வந்து எங்கே இருப்பானா, பைரட் வில்லேஜில் இருப்பான். வாங்க, பைரட் வில்லேஜ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம பைரட் வில்லேஜ் வந்தாச்சு. பைரட் வில்லேஜில் எங்கே இருப்பானா, இங்கே டைமண்ட் செஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். பைரட் வில்லேஜில் எங்கே இருப்பானா, ஃபஸ்ட்டே இருக்கானே இவன் கிடையாது. இங்கே உள்ளே போனீங்கன்னா இன்னொருத்தன் இருப்பான். ரிச் மேனுன்னு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிச் மேனுன்னு போட்டிருக்கு. இவன்கிட்ட பேசுனீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிறான். அவன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணனால. இவனோட எல்லா மணி எல்லாமே ஒரு மாப் லீடர் திருடிட்டானா. இப்போ நம்ம மாப் லீடர் அடித்து இவனோட மணியை வந்து இவன்கிட்டே இப்போ கொடுக்க போகிறோம். இவன் ஏதோ ரிவார்டு தருவானா. அதுக்கு முன்னாடி செஸ்ட் எடுத்துக்குவோம். அவன் எங்கே இருப்பானா, சாரி முன்னாடி போயிட்டேன். இங்கே பின்னாடி இருக்கான்னு இதோ பின்னாடி இருக்கான்னு. இந்த சின்னாண்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். இதோ பின்னாடி நீங்கள் ப்ரூட்லாம் அடிப்பீங்களா, அங்கேன்னு வந்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஐலாண்டு. குட்டியோன்னு ஒரு ஐலாண்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா மாப் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். எங்கடா காணும், ஒரே இருட்டாக இருக்கும் இங்கே. என்னடா காண போயிட்டான். இந்த இருக்கான் கைஸ், பாருங்கள், இங்கே இருக்கான் பாருங்கள் மூலையில். இவனை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக் டு ரிச் மேன். நம்ம வந்து மறுபடியும் அவன்கிட்ட பேசணும். பைரட் வில்லேஜில் இருப்பான். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி மாப் லீடர்ட்டேன்னு இவனோட காசுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. இன்னும் பெரிய ஏதாவது கிஃப்ட்டு தருவான்னு பார்த்தா ஒரு ரிலீக்கை கொடுத்துருக்கான். இந்த ரிலீக்கை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போனோம்னா, எங்கேயுமே இல்லை, ஜங்கிளுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். நல்ல ஜங்கிளில் தான் டெலிபோர்ட் பாயிண்ட் இருக்கனால நான் சட்டுன்னு டெலிபோர்ட் ஆயிடுவேன். ஜங்கிளில் இதை எங்கே போய் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குட்டியோன்னு இடம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கொஸ்ட்டை முடித்தா தான் வரும். திறந்தீங்கன்னா உள்ளே ஒருத்தர் இருப்பான். சேபர் எக்ஸ்பர்ட்டுன்னு இருப்பான். இவனை அடிக்கணும். இப்போ இவனை அடித்தா இவனோட ஸ்வாட் ஒன்று ட்ராப் ஆகும் கைஸ். ஓகே கைஸ், இவனுக்கு எப்படியோ 1 HP கொண்டு வந்தாச்சு. வாங்க, இவனை அடிப்போம். ஐட்டம் ட்ராப் பண்ணிடுறா. ஐட்டம் ட்ராப் பண்ணிட்டாங்க கைஸ். சேபர் ஷார்க்ஸாக வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்டன்ட் வாங்க போகிறோம். இன்ஸ்டன்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதைங்க சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணுன்னா, ஸ்கை ஐலாண்ட் போகணும். ஸ்கை ஐலாண்ட் போயிட்டு அப்பர் ஸ்கை ஐலாண்ட் போகணும். எதுக்கு அப்பர் ஸ்கை ஐலாண்ட் போகணுன்னா, அங்கே தான் ஒருத்தன் இன்ஸ்டன்ட் டீச்சர்னு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட நம்ம பேசினாதான் அவன் வந்து காசு கேட்பான். அவ்வளோ காசு கேட்பான் கைஸ். அதுக்கு தான் நான் இவ்வளோ காசு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மொத்த காசும் போயிடும். இதிங்க நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் சேவர் கொஸ்ட்டை முடிக்கணுன்னா 200 லெவல் 200 லெவலில் இருக்கணும். இதே இன்ஸ்டன்ட் வாங்கணுன்னா நீங்கள் 300 லெவலில் இருந்தால் தான் உங்களால் இன்ஸ்டன்ட் வாங்க முடியும். இந்த மாதிரி மேகம் இருக்கும், அந்த மேகத்துக்குள்ளே போயிட்டு மேலே ஜம்ப் பண்ணிங்கன்னா அப்பர் ஸ்கைலேண்ட் வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பறந்து போனோம்னா அங்கே போயிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டன்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், ஒரு 2 டாட்ச் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்க முடியுதான்னு பார்த்துப்போம். படா எங்கேயோ போகிறேனே, கரெக்டாக படா. ஓகே, எங்கேயாச்சு நான் வாங்கலையா சொல்கிறானா டாக். ஓகே, அவன் கேட்குறான் 1 to learn இன்ஸ்டின்ட்டு. எஸ், நான் வாங்கணும், லேர்ன் பண்ணிக்கிறேன் நான். எவ்வளோ இங்கே பாருங்கள், 7,50,000 கேட்குறாங்க கைஸ். இதை வாங்கினோன்னே கண்ணு மாதிரி இருக்கும், அந்த கண்ணை தொட்டிங்கன்னா வந்துடும். கண்ணை தொட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிளியர் ஆயிரும். 2 டாட்ச் தான் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில், நீங்கள் போக போக தான் பெரிய பெரிய டாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.